வணக்கம் நண்பர்களே, இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம இசை அந்த கும்பத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டு வர நேரம் கரெக்டாக நம்ம ஸ்ரீஜாவின் நாட்கள் அந்த ரவுடிக வேனை காரை வச்சு கடத்தி அதில் நம்ம இசையை கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் தீயை இட்டு இவளை எரிச்சிடணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இசை சொல்கிறாங்க, என்ன ஏதாவது பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் சாகருக்கு தயாராக தான் இருக்கேன், ஆனால் என் குடும்பத்துக்கிட்ட இந்த கலகம் அதை கலசத்தை நான் கொண்டு சேர்க்கணும், அதை விட்டுருங்க, நான் கொண்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்துடுறேன், நீங்கள் அது பிறகு என்னை கொன்னுருங்க, என் உயிர் தான் உங்களுக்கு முக்கியம்னா நான் உயிரை விட தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த ரவுடிகை சிரிக்காங்க, ஒன்று இந்த கலசத்தை கொண்டு ஒப்படைக்க கூடாதுன்னு தானே தீர்த்துக்கிட்ட நிற்கும், நீ அது பிறகு அதை ஒப்படைச்சிட்டு வருவியா, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு மேலிடத்து ஆர்டரு, நீ உங்களை கலசத்தை கொண்டு போகாமல் தடுத்து உங்களை உயிரை எடுக்கணும், அதுதான் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு நம்ம இசையை சுற்றி ரவுண்ட் அப்பில் கட்டையெல்லாம் அடுக்கி தீ போட்டு எரிக்க தொடங்குறாங்க. இந்த சைடு நம்ம மாறி அவங்க சக்தியால் பார்க்குறாங்க, நீ இங்கே தானே இருக்க இசை அப்படின்னு மாறிக்க மேலே அம்மன் இறங்கி நம்ம இசையை தீக்குண்டத்துலேருந்து காப்பாற்றுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம இசையை திட்டமிட்டு தனிமைப்படுத்துகிறாங்க. மாறிக்கிட்ட ஒரு பொண்ணு இது குழந்தை உண்டாகி பிரசவத்துக்கு இருக்கிறது மாதிரி ஆக்ஷனை போட்டு கரெக்டாக நம்ம மாறி ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணுக்கு போகிறாங்க. கடைசியில் தான் மாறி தானே ஏமாற்றிருக்க அந்த பொண்ணு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கடையில் இசையை காணோம், இந்த பொண்ணு எங்கே போனால் புரியலையே அப்படின்னு அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரவுடிக ஸ்ரீஜா அனுப்புன ஆட்கள் ரவுடிக நம்ம இசையை கடத்தி அவளை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு இந்த பாரு உன் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுறேன், இந்த பாருங்க என் கதையை முடிங்க, அது பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த கலசத்தை என் குடும்பத்திட்ட ஒப்படைக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, இந்த கலசத்தை கொண்டு சேர்க்கறதுல தான் இருக்குது, நான் அதை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லாங்க. என்னடி கலர் கலராக ரீல் விடுறியா, உன்னை கலசத்தை கொண்டு ஒப்படைக்க கூடாதுன்னு தானே இதெல்லாம் பண்ணுது, வாயை மூடுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வேலைக்காகாத இவர்கிட்ட பேசினா அப்படின்னு கட்டையை வச்சு அடுக்கி தீ போட்டு நம்ம இசையை எரிக்கிறதுக்கு சுற்றி மண்ணனையும் ஊற்றி ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டத்தை. ஆனால் நம்ம மாறி இந்த பொண்ணை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு தன்னோட பவரால் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிக இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் சேராங்க. நம்ம மாறி எரிஞ்சிட்டு இருக்க தீயில நம்ம இசை காப்பாற்றுங்கன்னு துடிச்சிட்டு இருக்க இசையை ஒரு கட்டத்தில் தான் பவரால் மாறி காப்பாற்றுறாங்க. ரவுடிகளை அடித்து தவசம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாங்க. கலசத்தை நம்ம இசை சுபத்ரா வீட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. வணக்கம்.